புகாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அப்பளம் எப்படி பொரிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் ஒரு 4 அப்பளம் எடுத்துருக்கேங்க. இந்த அப்பளத்தை தொடச்சிட்டு வந்துடுவோம். இந்த மாவு இருக்குமே மாவு, அதை ஒரு நல்ல துணி வச்சு தொடச்சிட்டு வந்துடுவோம். இந்த மாதிரி துடைக்கணுங்க. அப்பளத்தை இந்த மாதிரி தொடச்சிட்டு தான் செய்யணும். இந்த மாதிரி எல்லா அப்பளத்தையும் இது மாதிரி தொடச்சிடுவோம். அப்பளம் பொரிக்க இது மாதிரி ஒரு இடுக்கி எடுத்து வச்சுக்கிங்க. இப்போ அப்பளத்தை நம்ம முழுசாக போட்டு பொரிக்க போகிறது இல்லைங்க. ஏன்னா 4 அப்பளம் தான் வச்சுருக்கோம். இதுக்கு நிறைய எண்ணெய் ஊற்றினா தான் முழுசாக போட்டு பொரிக்கலாம். இப்போ நம்ம 2ஆக பொரிக்கலாம், இல்லாட்டி 4ஆக பொரிக்கலாம். 4ஆக பொரிச்சா இன்னும் எண்ணெய் கம்மியாகுங்க. இப்படி சரிசமமாக உடச்சிட்டு திரும்ப இப்படி ஒரு வாட்டி உடச்சிருங்க. இப்படி செய்யும்போது எண்ணெய் கம்மியாகும். நம்ம சுட்ட எண்ணெயை திரும்ப திரும்ப யூஸ் பண்ணக்கூடாதுல்ல. அதனால நம்ம எவ்வளோ எண்ணெய் கம்மியாக யூஸ் பண்ண முடியும்னு பார்த்து நம்ம சமையல் செய்ய கற்றுக்கணுங்க. இந்த மாதிரி உடச்சி வச்சுக்கிட்டு அப்பளத்தை பொரிப்போங்க. இப்போ எண்ணெய் சட்டியை சூடு பண்ணிப்போம். இப்போ எண்ணெய் சட்டி காஞ்சிருச்சிங்க. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்க போகிறோம். தேவையான அளவு ஒண்டி ஊற்றிங்க. நிறையா ஊற்ற தேவையில்லை. இது மாதிரி கொஞ்சமாக ஊற்றிங்க. ஏன்னா முழு அப்பளம் பொரிக்கணும்னா நிறைய எண்ணெய் ஊற்றினா தான் முழுசாக ஃபுல்லாக பொரியும், இல்லாட்டி அப்பளம் நல்லா பொரியாது. அதனால இதை மாதிரி கொஞ்சமாக ஊற்றி சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட நம்ம அப்பளம் பொரிச்சிக்கலாம். இந்த எண்ணெய் காயிட்டுங்க. பக்கத்தில் இது மாதிரி ஒரு தோசைக்கல்லையும் எடுத்து பக்கத்தாப்பில் வச்சிங்க. ஏன்னா அப்பளத்தை பொரிச்சு அதில் தான் வைக்க போகிறோம். நம்ம அப்பளத்தில் உள்ள எண்ணெய்னா அந்த தோசைக்கல்லில் பட்டு எண்ணெய் வேஸ்ட் ஆகாமல் அந்த தோசைக்கல்லில் இது பண்ணி வச்சுக்கலாம். இந்த எண்ணெயை தடவி வச்சுக்கலாம். அப்பளத்தை உடச்சி இது மாதிரி காஞ்ச தட்டில் தாங்க வைக்கணும், ஈரத்தட்டில் வச்சிடாதீங்க. அப்போ அப்பளம் எண்ணெயில் போடும்போது படப்படன்னு எண்ணெய்னா தெரிக்கும். இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்குறதுக்கு இந்த அப்பளத்தில் கொஞ்சோண்டு இப்படி கிள்ளி போடுங்க. கிள்ளி போட்டால் அப்பளம் மேலே வரும். இந்த பாருங்கள், மேலே வருதா? அந்த மாதிரி வந்தால் எண்ணெய் காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். நம்ம அப்பளம் பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா எண்ணெய் காயாமல் போட்டால் அப்பளம் இப்படியே தான் இருக்கும், பொரியவே பொரியாது. இப்போ அப்பளத்தை நம்ம போட்டு பொரிச்சிடலாம். இப்படி இடுக்கியில் இப்படி பிடிச்சிக்கிங்க. சாரணி வச்சு கூட நம்ம செய்யலாம். ஆனால் அதை விட இது பெஸ்ட்டு. டக்குன்னு சவக்க காட்டி எடுத்துடலாம். இருங்க அப்பளம் எப்படி பொரியுதுன்னு. அப்படியே பொரிஞ்சிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ஒரு திருப்பி இப்படி எண்ணெயை மேலே படாமல் உதறணுங்க. உதறி இப்படி இந்த தோசைக்கல்ல வச்சுருங்க. அந்த மாதிரியே எல்லா அப்பளத்தையும் பொரிச்சிட்டு வந்துடுவாங்க பாருங்கள். அப்படியே அந்த கிடுக்கியால் பிடிச்சிக்கணும். இப்படி சின்னதாக போடும்போது செவக்காது அப்பளம். எப்பயும் ரொம்ப எண்ணெய் சூடு இல்லாமல் பார்த்துக்குங்க. ஏன்னா அப்பளம் டக்கு டக்குன்னு சவுந்துடும். அதனால் பார்த்துக்குங்க. இது மாதிரி இப்படி ஒரு திருப்பு அவ்வளோதான் அப்பளம். எவ்வளோ நல்லா சமைக்கிறவங்களுக்கு கூட அப்பளம் பொரிக்கிறது கஷ்டங்க. ஏன்னா டக்குன்னு தீஞ்சு போயிடும். எண்ணெய் காஞ்சி போச்சுன்னா சவுந்து போயிடும், வெள்ளையாக வராது. டக்குன்னு அந்த எண்ணெய் சூடு இருக்கும்போது டக்குன்னு பொரிச்சிடணும். இப்போ நம்ம எல்லாத்தையும் பொரிச்சிட்டு வந்துடலாம் வாங்க. இப்போ பொரிச்சு முடிக்க போகிறாங்க. எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுச்சு. டக்குன்னு எடுத்துடணும். அடுப்பை நிறுத்திடலாம் லாஸ்ட் அப்பளம் போடும்போது. அவ்வளோதாங்க. இருங்க, அப்பளம் பொரிச்சாச்சு. தோசைக்கல்லில் வச்சு பொரிச்சிருக்கோமா, அதில் அந்த எண்ணெயும் தான் சிந்தும். அதான் அப்படியே நம்ம தோசை கல்லில் அந்த தேய்க்கிறது அந்த இதை வச்சு தேய்ச்சி விட்டுடலாம். ரெண்டாவது அப்பளம் அப்பளத்தை வச்சு நம்ம துவையல் அரைக்கலாங்க, கூட்டு செய்யலாம், பாயசத்தில் போட்டு சாப்பிட்லாம். இது நல்லாயிருக்குங்க தொட்டு சாப்பிட. ஒரு வாட்டி செஞ்சு இது மாதிரி பொரித்து சாப்பிட்டு பாருங்கள். பொரிக்க தெரியாதவங்க எப்படியும் பொரித்து கற்றுக்குங்க. அப்புறம் நன்றி, வணக்கம் மக்களே. அப்படியே வச்சிடக்கூடாது, நமுத்து போயிடும். இப்போ கொஞ்சம் சூடு ஆறினோன்னே ஒரு பிளாஸ்டிக் இப்போ உடனே சாப்பிட்ற மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்தில் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக் டப்பியில் போட்டு மூடி வச்சிங்கன்னா 1 நாள் 2 நாள் ஆனாலுமே அது நமுத்து போகாதுங்க. நல்ல டப்பியில், ஈரம் இல்லாத டப்பியில் போட்டு மூடி வைக்கணும். நன்றி, வணக்கம் மக்களே.